இந்த பாரு, உமா உன்னை தப்பாலாம் நினைக்க மாட்டா. எனக்கு அவளை தெரியும். அவசரப்பட்டு எதையும் கெடுத்துறாதுன்னு. தேனி மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு சந்தோஷமான குடும்பத்தை கட்டி வச்சிருக்கோம். அது மேல நாமளே கல் எறிஞ்சிடக்கூடாது. உன்னை கெஞ்சி கேக்குறேன். ப்ளீஸ் கீழே போயிடுன. தாமரை, ஏதாவது பிரச்சனையா? ஐயோ அண்ணன், இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. இனிமேலும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேன். என்னப்பா நீ நல்லாதப்பா. நீ வேணாம்னு சொன்னா அண்ணன் மீறி போறேன். எதுக்குப்பா அழுகுற? சரி, நான் கீழே போறேன். தாமரை, சாப்பாடு யாருக்குப்பா? அம்மாவுக்கு தானே. அவ இன்னும் சாப்பிடலையா? இல்ல, இன்னைக்கு அவ விரதம். காலையில இருந்து அவ எதுவுமே சாப்பிடல. அண்ணி இங்க கூடவே இருந்ததால அவளுக்கு எங்களால சாப்பாடு கொடுக்க முடியல. நீ போன, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. உமா, உமா எழுந்திரி. உமா, என்ன மன்னிச்சிரு உமா. உமா, அன்னி கூடவே இருந்ததுனால என்னால உனக்கு சாப்பாடு கூட எடுத்துட்டு வர முடியல. சாரி உமா. நீ முதல்ல சாப்பிடு. இந்த இந்த சாப்பிடு. நீ என்ன மன்னிச்சிரு உமா. காலையில இருந்து நீ சாப்பிடவே இல்ல. அப்பவே பாக்கும்போது நீ ரொம்ப களைச்சு போயிருந்த. இந்தா, திடீர்னு அண்ணி வந்ததால எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்தா சாப்பிடு. உமா, என்ன மன்னிச்சிரு. சாப்பிடு. ஐயோ, நான் தண்ணி எடுத்துட்டு வர மறந்துட்டேன். தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். போதுமா? உமா, அண்ணி கண் முடிச்சிட்டாங்கன்னா என்னை எங்கன்னு தேடுவாங்க. நீ இங்கே பத்திரமா இரு. நான் உன்னை காலையில வந்து பாக்குறேன். சரியா? பத்திரமா இரு.
இதுக்கு தான் இங்க வந்து தீபாவளி கொண்டாடணும்னு ஆசைப்பட்டேன். அம்மா எவ்வளவு முறையா தீபாவளி கொண்டாடுறாங்க பாருங்க. இதுக்கு தான் வீட்ல ஒரு பெரியவங்க வேணும்னு சொல்லுவாங்க. இது வெறும் தலையில வைக்கிற எண்ணெய் மட்டும் இல்ல, கடவுளோட ஆசீர்வாதம். நம்ம தலையில நாமளே எண்ணெய் வச்சுக்கிறதுல என்ன இருக்கு? இப்படி யாராவது பெரியவங்க இருந்து தொட்டு வைக்கணும். அப்பதான் கடவுளோட ஆசீர்வாதமே நிறைவடையும். இப்படி ஒரு தீபாவளி யாருக்கு கிடைக்கும்? நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா ரொம்ப நன்றிம்மா. அம்மாடி, நான் சாஸ்திரத்துக்கு எண்ணெய் வச்சுட்டேன். மேலே மாடியில் சேக்காய் தூள் இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து பாத்ரூமில் வச்சிருமா. சரி. உமா, எழுந்துரு. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி தாமரை. கிழக்கு பார்த்து உட்காரு, தலையில எண்ணெய் தேய்ச்சி விடுறேன். எதுக்கு தாமரை எண்ணெய் எல்லாம்? நான் சும்மாவே குளிச்சுக்கிறேன். உமா, தீபாவளிக்கு தலையில வைக்கிற எண்ணெய் வெறும் எண்ணெய் இல்ல, அது கடவுளோட ஆசீர்வாதம். கடவுளோட ஆசீர்வாதத்தை நம்ம வேணான்னு சொல்லலாமா? நீ திரும்பி உட்காரு, நான் தேய்ச்சி விடுறேன். இருக்கட்டும் தாமரை, நான் இப்படியே இருந்துக்கிறேன். இங்க பாருமா, வெளிப்படையா எல்லார் முன்னாடியும் உனக்கு ஒரு தீபாவளியை எங்களால கொடுக்க முடியலதான். ஆனா தீபாவளிக்கான எந்த முறையையும் உனக்கு நாங்க செய்யாம இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு என்னை கஷ்டப்படுத்தாத. ப்ளீஸ் திரும்பி உட்காரு. திரும்பி உட்காரு. உமா, அண்ணா உனக்கு ஒரு புது புடவை வாங்கிட்டு வந்திருக்கு. நீ சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆயிடு. இன்னைக்கு நீ அந்த புடவை தான் கட்டிக்கணும், சரியா? எனக்கு உங்க அண்ணன் புது புடவை வாங்கி கொடுத்துருக்காரா? ஆமா உமா, இன்னைக்கு நீ அந்த புடவை தான் கட்டிக்கணும்னு அண்ணனே சொல்லியிருக்கு. நீ அதை தான் கட்டிக்கணும், சரியா? சரி தாமரை. சரி, நீ சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடியாரு, நான் கீழே போறேன். ம்.
தம்பி, கோகிலா வாங்குமா. நல்லா இருங்க, எடுத்துக்கங்க. பாரி வா. நல்லா இருங்க. விமல் தம்பி, நல்லா இருங்க. நீ வா. ம். இந்த இது புரியுமா? எல்லாரும் போய் புது துணி மாத்திட்டு வந்துருங்க, பலகாரம் சாப்பிடலாம். போங்க. சரிம்மா. இந்த புடவை நல்லா இருக்கே. ஆ, இது யாருக்கு? தாமரை, யாருக்குமா இந்த புடவை? என்ன அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க, யாருக்கு இந்த புடவை? அண்ணி, அந்த புடவை வெறும் 300 ரூபாய் தான். சும்மா வீட்ல கட்டிக்கிறதுக்காக எனக்காக வாங்கினேன். ஆஹா. உங்க புடவை 4000 ரூபாய் அண்ணி. ஓ, இது வெறும் 300 ரூபாய் தானா? ம். என் புடவை 4000 ரூபாயா? சரி சரி, அப்ப நான் அதே எடுத்துக்கிறேன். இது எனக்கு வேண்டாம். ஆ, நான் இன்னும் 5 நிமிஷத்துல ரெடி ஆகி கீழே வந்துருவேன். தாமரை, மல்லிகா, நீங்களும் ரெடி ஆகி சீக்கிரம் கீழே வந்துருங்க. இந்த தெருவே அதிர அளவுக்கு நம்ம தீபாவளி பட்டாசு வெடிக்கிறோம். கொடுங்க. இந்தம்மா, இதை கொண்டு போய் உமா கிட்ட கொடுத்து கட்டிக்க சொல்லு. ம்.
அழகா இருக்க உமா. தாமரை, நேத்து ராத்திரி இங்க இருந்த நிலைமைக்கு இன்னைக்கு காலையில தீபாவளி இப்படி வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தாமரை. ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு? உன்னை இந்த புடவையில அண்ணன் பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாரு தெரியுமா? ஆமா, நாம எல்லாரும் மட்டும் இங்க இருக்கோம். தாமரை இங்க என்ன பண்றாவ? தாமரை தூங்கிட்டு இருந்த இல்லையா குழந்தை, அதை எழுப்பி குளிக்க வச்சிட்டு இருக்கா போல இருக்கு. அட, குழந்தை குளிப்பாட்டுறதுக்கு இவ்வளவு நேரம்? முதல்ல தாமரை இங்க வர சொல்லுங்க. தாமரை, தாமரை. ஐயோ, அண்ணி கூப்பிடுறாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், நீ சாப்பிடு. நான் அப்புறம் வரேன். இந்தடா. என் தம்பி எப்படி படிக்கிறான்னு எல்லாரும் பாருங்க. எப்படி வெடிக்கிறேன்னு பாருங்க. இருங்க, ஒரு நிமிஷம் இருக்கா.